இன்னைக்கு அசாம்ல என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட் லிஃப்டிங் காம்படிஷன் நடந்தது. அதை பத்தி ஸ்டார்ட் டு எண்ட் ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க கடாயில சிக்கன் பார்த்திருப்பீங்க, ஆனா இங்க கடாயில டீயை கிண்டிட்டு இருக்காங்க. ஒரு குழம்பு கரண்டி 10 ரூபா. போற வழியில கட்டிங் ஷேவிங் பண்ணிக்கிறீங்களா கேட்டாங்க. வேணாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா வந்துட்டான்டா கால மாமா ஃபுட் போர்டிஸ்ட் வந்துட்டு இருந்தாரு. அப்படியே நியூஸ் பேப்பர் சப்பாத்தியும் கவர் குருமாவும் வாங்கிட்டு போனோம். கரெக்டா மொட்டை வெயில காம்படிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் சென்னையில் என்ன பிஆர் வச்சிருந்தோம் அதை இன்னைக்கு பிரேக் பண்ணாலே மோர் தென் ஹாப்பின்ற மைண்ட் செட்ல தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் மசில் போய் என்னோட பழைய பிஆர் 10 அண்ட் இங்கேயும் 10 தான் போட்டேன். குட் ரெப் அண்ட் குட்டி சைஸ்ல காட்டா மாதிரி ஒருத்தர் இருந்தாரு கைஸ். வெயிட் 55 kg தான். நான் போடுற மசில் 35 kg மேல. நெக்ஸ்ட் புல் அப்ல என்னோட பழைய பிஆர் 52.5 இருந்தது. இங்க 55 kg போட்டேன். 60 போட்டு இருந்தா கூட போயிருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ண மிஸ் பண்ணேன். அண்ட் கோச்சுமே அவரோட நியூ பிஆர் 57.5 போட்டாரு. அண்ட் நம்ம காட்டான் ப்ரோ 80 கிலோ போட்டாரு ப்ரோ. யாரு ப்ரோ இவரு? அண்ட் டிப்ஸ் பழைய பிஆர் 55ல இருந்துச்சு. இன்னைக்கு 60 kg. இதுலயும் ஒரு 5 kg எக்ஸ்ட்ரா போட்டுருக்கலாம்னு தோணுச்சு. கோச்சுமே அவரோட நியூ பிஆர் 95 kg போட்டாரு. நம்ம தலைவன் அங்கேயும் 105 kg ஏச்சாராம். இவரை பார்த்து நான் செம்ம இன்ஸ்பயர் ஆன நண்பர்களே. ஸ்குவாட்ஸ்ல நடுவுல இருந்த கட்டவரல இன்ஃபெக்ஷனால ட்ரெயின் பண்றதே விட்டு 90 மைண்ட்ல வச்சிருந்தா 100 பண்ண கோச்சுமே 195 kg நியூ பிஆர் செட் பண்ணாரு. இதை தவிர்த்து நிறைய ரா ஸ்ட்ரென்த் உடைய லிஃப்ட்ஸ் பார்த்தோம். நிறைய இன்ஸ்பைரிங்கான பீப்பிளை மீட் பண்ணோம். பாரு மேலெல்லாம் பறக்குறாங்க, சுத்துறானுங்க. நாளைக்கு நியூஸ்ல 6 மணிக்கு மேல அசாம் அதிர்ச்சின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் இவங்களா தான் இருப்பாங்க. பிகாஸ் ஜட்ஜ் முத கொண்டு மோட்டிவேட் ஆகி எல்லாம் விதை இறக்க ஆரம்பிச்சு. இவங்களெல்லாம் பாக்குறப்ப நம்ம இன்னும் அத்லெட்டிக்ஸ்ல ரொம்ப 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 முன்னேறணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு என்னோட கேட்டகரியில நான் 4th பிளேஸ், கோச்சோட கேட்டகரியில அவர் 4th பிளேஸ். ஹாப்பி வித் தான். பிகாஸ் சவுத்ல இருந்து இவ்வளவு தூரம் வந்து இந்த நேஷனல்ஸ்க்கு ரெப்ரசென்ட் பண்ணது நாங்க 2 பேர். இது ஒரு ப்ராசஸா தான் பாக்குறோம். கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. அண்ட் எங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லி சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பைங்க.